வேல்மைந்தன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் தர்மம் பற்றி பேச இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பதிவில் மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும், நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் தர்மம் செய்ய வேண்டும், தர்மம் செய்தால் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். பெருமக்களே, தர்மம் செய்தால் என்னென்னலாம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சின்ன கதை உண்டு. ஒரு தாயும் மகனும். அந்த தாய்க்கு கணவர் இல்லை. குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே கணவர் மறைந்து விட்டார். மிகப்பெரிய செல்வ வளம் மிக்க ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கொள்கை எதுவென்று சொன்னால், யார் வந்தாலும் தர்மம் செய்ய வேண்டும், யார் வந்தாலும் அன்னதானம் செய்ய வேண்டும். மதிய நேரத்திலே ஒரு 20-30 பேருக்கு உணவு கொடுப்பது அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய வழக்கமாக இருந்தது. செல்வமெல்லாம் தொலைந்து போய்விட்டது. ஆனால் அந்த பெண், வாழ வந்த பெண், அந்த தர்மத்தை, அன்னதானத்தை நிறுத்தவில்லை. தினந்தோறும் கொடுத்துட்டே இருப்பா. கொஞ்சம் ரொம்ப வறுமை நிலைக்கு வந்துருச்சு. தன் மகனை வளர்த்து ஆளாக்குகிற காலகட்டத்தில் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்படுகிறார். அப்ப என்ன செய்யறான்னா, ஒரு 2 டிஃபன் பாக்ஸ்ல சாதத்தை வச்சு ஒரு ஊறுகாயை வச்சு கொடுத்து விடுறான். வச்சுட்டு அவ வேலைக்கு போயிடுறா. யாராவது வழிபோக்கர் வருவாங்க, யாராவது தர்மம் கேட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டப்பாவை நீ கொடுத்துட்டு ஒரு டப்பாவை நீ எடுத்துட்டு போன்னு சொல்லி சொல்றாரா அந்த அம்மா. உடனே அதே மாதிரி அந்த பையன், யாரோ ஒருத்தர் வர்றாங்க, ஒரு டப்பாவை கொடுக்குறா, ஒரு டப்பாவை கொண்டுட்டு போயிடுறான். மறுநாள் 2 டப்பா, ஒரு டப்பா ஆயிடுது. அதை மட்டும் செஞ்சு வச்சுட்டு யாராவது வந்தா குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க வேலைக்கு. அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை பசியில நின்று தவிக்குது. பசியில நின்று தவிக்கும் போது தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று எந்த நீதியும் நமக்கு சொல்லவில்லை. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். ஆனாலும் இந்த குழந்தை இடத்திலே தாய் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறான். அந்த வழியா வர்றாரு ஒருத்தர். அம்மா பசிங்கிறாரு. இந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து கொண்டு போய் குழந்தை கொடுத்துட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துக்கிறான். சாயந்தரம் அவன் அம்மா வர்றான். வந்த உடனே இந்த குழந்தை கோபமா அம்மாவை பார்க்கறான். பார்த்துட்டு ஏன் கோபமா இருக்க அப்படின்னு மகனை பார்த்து தாய் கேட்கிறான். அப்ப மகன் சொல்றான், அம்மா, காலமெல்லாம் நீ தர்மம் பண்ண, இன்னைக்கு நாம தர்மம் பண்ற சூழ்நிலையிலே இல்லை. நமக்கே சாப்பாடு இல்லாத போது நீ தர்மம் செய்யணும்னு சொன்ன. ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு நீ போயிட்ட. ஒருத்தர் வந்தாரு, கொடுத்துட்டேன், நான் பட்டினியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாய்க்கு ஒரு வகையில மகிழ்ச்சி, ஒரு வகையில வருத்தம். ஒரு வகையில தன்னுடைய குழந்தை மற்றவர்களை பசி போக்குகிற பசிப்பிணி மருத்துவராக இருக்கிறான் என்பதுல மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் குழந்தை பட்னியா இருக்கானே. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் இந்த குழந்தையினுடைய வயிறு பசிச்சா என்னவெல்லாம் கஷ்டப்படுவான்னு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு என்பது தொப்புள் கொடி வழியாக வருகிற உறவு. அப்ப தர்மம் பண்ணா என்ன கிடைக்கும்னு நீ என்னை கேட்கிறல்லப்பா, என்ன கிடைக்கும்னு நீ பாரு அப்படின்னு சொல்லி மறுநாள் என்ன பண்றான், கடவுளை போய் பாருன்றான். கடவுளை எப்படி பார்க்க முடியும்னு உடனே, காட்டு வழியா போ, கடவுள் உனக்கு தெரிவாரு அப்படின்னு சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைய, அந்த பையனை அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி வைக்கிற போது போற வழியில ஒரு மாமரம் நிக்குது. அந்த மாமரம் இந்த பையனை பார்த்து கேக்குது, மாம்பழம் கிடக்கு. உடனே வந்தா ஒழுக்குறான். உலுக்கி 2 மாம்பழத்தை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மாமர தூர்லயே உட்காந்துருக்கான். அப்ப மரம் கேக்குது, தம்பி நீ எங்க போற அப்படின்னு. உடனே அந்த தம்பி, அந்த குழந்தை சொல்லுது, நான் சொர்க்கத்துக்கு போறேன், கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, கடவுளை பார்க்க போறியா, எனக்கு சொர்க்கம் வேணும்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி மாமரம் சொல்லுது. கொஞ்சம் தூரம் நடந்து காட்டுக்குள்ள போறான். போற வழியில கடல் இருக்கு. அந்த இடத்துல கடல்ல பாத்தீங்கன்னா சிப்பி ஒதுங்கி நிக்குது. அந்த சிப்பியில இருக்கிற முத்தெல்லாம் வெளியில வந்து, தம்பி நீ எங்க போற எங்க போறேன்னு கேக்குறாங்க. அப்ப இவன் சொன்னா, கடவுளை பார்க்க போறேன், சொர்க்கத்துக்கு போறேன், கடவுளை பார்க்க போறேன். அப்படியா, எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வா, கேட்டுக்கிட்டு வான்னு சிப்பி சொல்லிட்டு கரையில ஒதுங்கிடுது. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறான். நல்ல நடுக்காடு, அடர்ந்த வனம், என்ன இருக்குன்னே தெரியல. ஒரு பெரிய புற்று, நாகப்பாம்பு குடியிருக்கிற ஒரு புற்று.
அந்த புற்றுக்கிட்ட போய் நிற்கும் போது ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்து நிக்குது. அவனுக்கு பயம் வந்துருது. பயம் வந்த உடனே கை ரெண்டையும் எடுத்து, நாகராஜா என்னை ஒண்ணும் செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப நாகராஜன் கேக்குது, நீ எங்க போற? மறுபடியும் நான் மறுபடியும் கடவுளை பார்க்க போறேன், நான் சொர்க்கத்துக்கு போறேன், நான் கடவுளை பார்க்க போறேன். அப்படியா? அப்ப எனக்கும் சொர்க்கம் வேணும்னு நீ சொல்லிட்டு வா, என்னையும் சொர்க்கத்துக்கு கூட்டிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் கொஞ்ச தூரம் போறான், கடவுளை போய் பார்க்கறான். கடவுள் சொல்றாரு, என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. தர்மம் பண்ணா என்ன கிடைக்கும்னு எங்க அம்மாவை கேட்டேன், எங்க அம்மா அனுப்பி வச்சா. தர்மம் பண்ணா என்ன கிடைக்கும் கடவுளே அப்படின்னு சொன்ன போது கடவுள் சொன்னாராம், நீ ஊருக்கு திரும்பி போவல்ல, அப்ப தெரியும் தர்மம் பண்ணா என்ன கிடைக்கும்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிடுறாரு. மறுபடி கடவுளை பார்த்துட்டு நடந்து வர்றான். அதே அடர்ந்த வனம், காடு, நாகப்புற்றுல நாகராஜா இருக்கு. அப்ப நாகராஜா இருக்கும்போது, நாகராஜா நீ எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொன்னியா அப்படின்னு கேட்கறது. ஆமா சொல்லிட்டேன், உனக்கு கடவுள் சொர்க்கம் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தன் தலைய தரையில அடிக்குது நாகம். அடிக்கும் போது தன்னுடைய கடைவாயிலிருந்து ஒரு நல்ல மாணிக்கம் வெளியில வந்து விழுகுது. விழுந்த உடனே அந்த நாகப்பாம்பு உயிர் துறந்து சொர்க்கத்துக்கு போகுது. அந்த மாணிக்கத்தை இந்த பையன் கையில எடுத்துக்கிறான். அப்படியே நடந்து வர்றான். வந்த உடனே சிப்பி எல்லாம் வெளியில நின்று கேக்குது, சொர்க்கத்துக்கு நாங்க வர்றோம்னு சொன்னியா, எங்களை கூட்டிக்கிறேன்னு சொன்னாரா அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே சிப்பி தன்னுடைய வயிறை உடைச்சு முத்த வெளியில தள்ளிட்டு இறந்து போய் சொர்க்கத்துக்கு போயிடுது. அந்த முத்தையும் அள்ளிக்கிறான் நிறையா. அப்படி நடந்து வர்றான். பழையபடி அந்த மாமரம், அந்த மாமரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கான். மாமரம் கேக்குது, கடவுளை பாத்தியா, சொர்க்கம் தரேனாரா, எனக்கு சொர்க்கம் வேணும்னு கேட்டியான்னு. ஆமா கேட்டேன் மாமரமே, சொர்க்கம் வேணும்னு கேட்டேன், கடவுள் உனக்கு சொர்க்கம் தரேன்ட்டாரு அப்படின்ன உடனே அந்த மகிழ்ச்சியில அந்த மாமரம் தூரோட சாயுது. சாய்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குடம் இருக்கு தூருக்கு அடியில. உடனே அந்த குடத்தை பாக்குறான். அந்த குடத்தை வெளியில எடுத்தா அதுல ஒரே தங்க காசு குடம் முழுவதுமா இருக்கு. உடனே அதையும் எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு நேர வீட்டுக்கு போனான். போய் அம்மாவை பார்த்தான். அம்மா வாசல்ல நின்னு, என்னப்பா கடவுளை பாத்தியா, சொர்க்கம் கிடைச்சுதா, சொர்க்கம் தரேனாரா, சொர்க்கத்துல கடவுள் இருக்காரான்னு கேட்டான். உடனே அந்த பையன் சொன்னான், அம்மா கடவுளையும் பார்த்தேன், சொர்க்கத்தையும் பார்த்தேன், தர்மம் பண்ணா என்னவெல்லாம் கிடைக்குங்கிறதையும் கண்டுக்கிட்டேமா. என்னடா கிடைச்சது? ஒரு நாகராஜனுக்கு சொர்க்கம் கிடைச்சது, என் கையில விலை உயர்ந்த மாணிக்கம். சிப்பியில இருக்கிற அந்த சிப்பிக்கு கடவுள் சொர்க்கம் கொடுத்தாரு, முத்து கை நிறைய கிடைச்சது. ஒரு மாமரத்துக்கு கடவுள் சொர்க்கம் கொடுத்தாரு, ஒரு பானை நிறைய தங்க காசுகள், எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து வச்சிருக்கேன் பாருமா. மீண்டும் நம்முடைய நிலை வறுமை நிலையிலிருந்து வளமை நிலைக்கு வந்துரும். நாம எந்த காலத்திலும் தர்மத்தை விடக்கூடாது, தர்மத்தை செய்யணுமான்னு தாய் செய்த அந்த தர்மத்தை தன்னுடைய மகன் செய்வதை பார்த்து ஒரு தாய் மகிழ்ச்சி அடைகிறாள். அப்படி என்றால் தர்மம் செய்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று கேட்ட குழந்தைக்கு கடவுள் சொன்ன பதில், மாணிக்கம் கிடைக்கும், முத்து கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். தாயோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கையில் வறுமை நீங்கி வளமையும் பொருளாதார சிக்கலும் பொருளாதார உயர்வும் கிடைக்கும் என்று கடவுள் உணர்த்தியதாக ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. இந்த கதை உண்டு. அப்படி என்றால் இது பார்ப்பதற்கு கதையாக தெரியலாம், கேட்பதற்கு கதையாக தெரியலாம், சில நேரங்களில் நாம் நகைப்பதற்குரிய கதையாக கூட இருக்கலாம். ஆனால் இது முத்து, மாணிக்கம், தங்கம், பவளம், இதுவெல்லாம் எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதி, மகிழ்ச்சி, அன்பு இவையெல்லாம் சேர்ந்ததுதான் தர்மம் செய்தால் கிடைக்கும் என்பதை உணர்த்தியவர் இறைவன். எனவே தர்மம் செய்தால் எதுவெல்லாம் கிடைக்கும் என்று கேட்பவர்களுக்கு சொல்லுகிறேன், தர்மம் செய்தால் ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும், அதுவே இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சொத்து என்று சொல்லி தர்மம் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். தர்மம் செய்து வாழுங்கள். உங்களுடைய அடுத்த தலைமுறை மிக நிம்மதியாக வாழும் என்பதை இந்த பதிவிலே சொல்லி, வேல்மைந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.